தமிழகத்தின் பழைய கட்சி என்று மார்த்தட்டிக் கொள்ளும் காங்கிரஸ் கட்சிக்குள் தற்பொழுது நடக்கும் கூத்துகளை பார்த்தால் சிரிப்புதான் வருகிறது. குறிப்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் அந்த கட்சியின் தேசிய தலைவர் ராகுல் காந்திக்கும் இடையே மூண்டுள்ள மோதல் இன்று ஊர் ஊராக சிரிப்பாய் சிரிக்கிறது. சமீபத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசிய கருத்துக்களை செல்வ பெருந்தகை தப்பாக மொழிபெயர்த்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராகுல் ஒன்று சொல்ல, செல்வ பெருந்தகை மக்களுக்கு வேறொன்றை சொல்ல, இதை பார்த்து ஆத்திரமடைந்த ராகுல் காந்தி, உனக்கு மொழிபெயர்க்கவே தெரியலையா என்று மேடையிலேயே கடுகெடுத்ததாக தகவல்கள் கசிக்கின்றன. இதன் உச்சகட்டமாக இன்று ராகுல் காந்தி பங்கேற்ற முக்கிய நிகழ்விற்கு செல்வ பெருந்தகைக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்பதுதான் தற்போதைய ஹாட் நியூஸ். தன்மானம் போய்விடுமே என்று பயந்த செல்வ பெருந்தகை, ராகுல் தன்னை கூப்பிடவில்லை என்பதை மறைக்க என் வீட்டில் ஐடி ரெய்டு நடக்கிறது என்று ஒரு அண்ட புழுகு புழுகி இருக்கிறார். கட்சி தலைவர்களுக்கே தெரியாமல் இப்படி ஒரு பொய்யை சொல்லி தப்பிக்க நினைக்கும் இவரை போன்றவர்கள் எப்படி தமிழகத்தை காப்பாற்ற போகிறார்கள்? காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இல்லாமல் திமுகவின் அடிமையாக செயல்படுகிறார் என்ற விமர்சனம் ஏற்கனவே இவர் மீது உண்டு. இன்று அது உண்மையாகிவிட்டது. ஒரு பக்கம் ஸ்டாலினும் ராகுலும் இன்னும் சந்திக்கவே இல்லை. மறுபக்கம் மாநில தலைவரை தேசிய தலைமை மதிக்கவே இல்லை. இதற்கிடையே செல்வ பெருந்தகை திமுகவின் கைக்கூலியாக செயல்படுகிறார் என்று காங்கிரஸ் தொண்டர்களே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது கொள்கை இல்லாத, உருவமே இல்லாத ஒரு குழப்பமான கூடாரமாக மாறியிருக்கிறது. தன் கட்சி தலைவர்களின் பேச்சையே ஒழுங்காக மொழிபெயர்க்க தெரியாத மேலிடத்தின் கோபத்திற்கு ஆளாகி ஐடி ரெய்டு என்று பொய் சொல்லி ஒரு தலைவரை தமிழகம் எப்படி ஏற்கும்? ஊழல் திமுகவும் உருப்படாத காங்கிரசும் இணைந்து நடத்தும் இந்த நாடகத்திற்கு 2026 மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள். உண்மையான தலைமை வேண்டுமென்றால் பொய் சொல்லாத நேர்மையான பாதையில் செல்லும் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரியுங்கள். வரும் தேர்தலில் தமிழகத்தை மீட்டெடுப்போம்.